Hello everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா YouTubeல பேமெண்ட் ஜெனரேட் ஆகிருச்சு. பட் உங்க அக்கவுண்ட்க்கு இன்னும் ரிசீவ் ஆகல. என்ன ரீசன்? இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது and உங்க அக்கவுண்ட்க்கு எப்போ அமௌண்ட் ரிசீவ் ஆகும்? இது எல்லாத்தையும் இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். and நீங்க பிகினர் இப்போதான் உங்க சேனல் மானிடைசேஷன் ஆகிருக்கு and நீங்க ஃபர்ஸ்ட் பேமெண்ட்காக வெயிட் பண்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரைக்கும் பாருங்க. வெல்கம் டு DYT Info. நான் சுபா. இப்போ உங்க சேனல்ல மானிடைசேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா earnings ஸ்டார்ட் ஆகிரும். இந்த earnings டைரக்ட்டா உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ண மாட்டாங்க. முதல்ல YouTube earnings உங்களோட Google AdSense அக்கவுண்ட்க்கு தான் கிரெடிட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த மந்த்ல வீடியோஸ்க்கு வர views, ads, சூப்பர் தேங்க்ஸ் எல்லா earningsும் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 7th to 12th குள்ள AdSenseல அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆன அமௌண்ட் $100க்கு எபோவ் இருந்தா மட்டும் தான் நம்ம அக்கவுண்ட்க்கு கிரெடிட் பண்ணுவாங்க. AdSenseல $100 கிராஸ் ஆகிடுச்சுனா அந்த மந்தோட 21st 26th குள்ள YouTube உங்களோட பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா AdSense டேஷ்போர்டில் பேமெண்ட் சென்ட்னு மெசேஜ் ஷோ ஆகும் அண்ட் உங்கள் ரெஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கும் ஒரு மெயில் வரும் உங்களோட பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டோன்னு. இந்த மெயில் வந்த உடனேயே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதுக்கு ஒரு 5 பிஸ்னஸ் டேஸ் எடுத்துக்கும். ஸோ இந்த வீக்கெண்ட்ஸு, கவர்மெண்ட் ஹாலிடேஸ், பேங்க் ஹாலிடேஸ் இதனால கூட உங்கள் பேமெண்ட்டு டிலே ஆகலாம். ஸோ இந்த 5 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பேனிக் ஆகாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ரிசீவ் ஆகிடும். இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த 5 ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா கூட அமௌண்ட் ரிசீவ் ஆகாமல் இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் நீங்கள் ஒரு 15 ஒர்க்கிங் டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சைடில் கூட ஏதாவது இஷ்யூ இருக்கலாம். அதனால கூட பேமெண்ட்டு டிலே ஆகலாம். அண்டு உங்கள் சைட்லேயும் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. AdSenseல லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சின்ன மிஸ்டேக் இருந்தாலுமே ட்ரான்ஸ்ஃபர் ஃபெயில் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஸ்விஃப்ட் கோடு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்டு. ஸோ ஸ்விஃப்ட் கோடு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு. யூடியூப் பேமெண்ட் உங்களுக்கு வயர் ட்ரான்ஸ்ஃபர் மூலியமாக தான் வரும். ஸோ ஸ்விஃப்ட் கோடு கரெக்டாக இருக்கணும். எஸ்பெஷலி நீங்கள் ப்ரைவேட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்கன்னா. ஸோ இதெல்லாம் தான் இஷ்யூவாக இருக்கும். செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகலைன்னா நீங்கள் நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்விஃப்ட் கோடு ட்ராக் பண்ணக்கூடிய ஃபார்மை ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா அவங்க எந்த சைடில் ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணி அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனது உங்களுக்கு பேமெண்ட்டை சென்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி சேனலில் இது எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இப்போ 15 ஒர்க்கிங் டேஸ் கம்ப்ளீட் ஆனதும் இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க ப்ராப்ளம் என்னன்னு செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி தருவாங்க. 15 ஒர்க்கிங் டேஸ் முன்னாடி இந்த ஃபார்மை ஃபில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். பட் சொல்யூஷன் கிடைக்காது. 15 ஒர்க்கிங் டேஸ்க்கு அப்புறமா இதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா ஒரு 2 to 4 வீக்குள்ள ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிட்டன் மெயில் பண்ணிடுவாங்க. சப்போஸ் AdSense சைடில் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் உங்கள் பேங்க்கை காண்டாக்ட் பண்ணணும். காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் உங்களுக்கு ரிசீவ் ஆன மெயில் ஐடி அண்டு பேமெண்ட் ரிசிப்ட்டை உங்கள் பேங்க்குக்கு சப்மிட் பண்ணணும். அவங்க சைட்லேருந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி தருவாங்க. ஸோ இதுதான் சொல்யூஷனு. நீங்கள் இப்போ தான் உங்கள் யூடியூப் சேனலில் மானிடைசேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க்கை காண்டாக்ட் பண்ணி இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணுவாங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடு கரெக்டான ஸ்விஃப்ட் கோடை உங்களோட AdSense அக்கௌண்ட்டுக்கு லிங்க் பண்ணுங்கள். ஸோ இதனால தான் உங்களோட யூடியூப் பேமெண்ட்டு டிலே ஆகும். இப்போ உங்களுக்கு யூடியூப் பேமெண்ட் இஷ்யூ பற்றி ஒரு கரெக்டான கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். until then bye.